அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 66வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். மாயையில் அடைந்த பின் இருளவத்தை வந்தடையாது. பின் அடைதல் மாயையின் தாமசால் ஆதலால் போக்கும் வரவுமாய் நிகழ்ந்திடும். அதனால் ஆயவவ் அருளை அடைந்த பின் மாயை அடைவதே இலை. பின்னும் அடைதல் ஆயவவ் அருளை அடைந்ததே இன்றாம். அடைந்தது மாயை சத்துவத்தால். ஆக இந்த பாடலின் கடைசி வரி ஆயவருளை, அதாவது 3வது வரி, ஆயவருளை அடைந்த பின் மாயை அடைவதே இல்லை. பின்னும் அடைதல், அதாவது அந்த அருளை அடைந்த பின், உண்மையான அந்த அவ்வருளை அடைந்த பின் மாயை அடைவதே இல்லை. திரும்ப இது மாய உருவத்தை புசிக்கின்ற அந்த தன்மைக்கு வரவே வராது. பின்னும் அடைதல், திரும்பவும் ஒரு கால் இந்த உருவங்களையெல்லாம் புசிக்கின்ற இந்த தன்மைக்கு வருகிறது என்று சொன்னால் ஆயவவ் அருளை அடைந்ததே இன்றாம். உண்மையான அருளை அது அடையவில்லை. சரி, அடைந்தது எது என்று கேட்டால் அடுத்தது கடைசியிலே சொல்கிறார், அடைந்தது மாயை சத்துவத்தால். மாயையினுடைய சத்துவ குணத்தினாலே தான் அடைந்தது. எதை அடைந்தது என்றால் மீண்டும் மீண்டும் மாறக்கூடிய தன்மை. சத்துவ குணத்தினால், அதாவது குணத்தினால் அடைந்தால் அது திரும்பவும் அந்த நிலை மாறிவிடும். உண்மையான அருளால் அடைந்தால் அந்த நிலை மாறாது. இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை சொல்ல மேலே ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். முதல் வரி, மாயையில் அடைந்த பின் இருளவத்தை வந்து அடையாது. பின் அடைதல். சரி, மாயையின் அடைந்த பின் இருளவத்தை வந்து அடையாது. பின் அடைதல் மாயையின் தாமசால். தாமசால் என்று அதாவது ஒருவன் மாயை, இப்பொழுது நாம் இருக்கின்றோமே இந்த மாய பிறப்பு, இந்த பிறப்பு மீண்டும் பிறவா நிலையை அடைகிறது என்று சொன்னால் அது எது என்று கேட்டால், இது ஒரு தாமச குணத்தினால் தான் அந்த பிறவா நிலையை அடைகிறது. பிறவா நிலை அல்லது எதையும் அறியாத அந்த இருள் அவத்தையில் போய் அந்த இருள் அவத்தையில் தங்குகிறது. எதையும் அறிய விட்டாமல் இருள் அவத்தையில் தங்குகிறது என்று சொன்னால் அது நாம் ஏற்கனவே இருந்த அந்த ஆணவ மலத்தோடு கட்டுண்ட இருள் அவத்தை இல்லை. இது தாமச குணத்தினால் வந்தது என்றும் அதனால் போக்கும் வரவுமாய் நிகழ்ந்திடும் என்று சொன்னால், மறுபடியும் மாயைக்கும் மறுபடியும் அந்த இருளவத்தைக்கும் மாறி மாறி நடக்கும். ஏனென்று சொன்னால் அது குணத்தினால் வந்தது. அதனால் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். அதனால் என்று மேற்கொண்டு அடுத்த 2 வரியை சொல்லுகின்றார். அதாவது ஆயவவ் அருளை அடைந்த பின் மாயை அடைவதே இல்லை. ஆக உண்மையான அருளை அடைந்த பின்பு மாயை வந்து அடையாது. அடைந்தது என்று சொன்னால் அவ்வருளை அடைந்தது என்றால் அடைந்தது மாயை சத்துவத்தால். குணத்தினாலே வந்து அடைந்தால்தான் மாறி மாறி நிலைகள் ஏற்படும். உண்மையான திருவருளை அடைந்து அதனால் சகச நிஷ்டை அடைந்தால் எப்பொழுதும் அவர்கள் அதே நிலையில் இருப்பார்கள். மீண்டும் கீழ்நிலைக்கு வரமாட்டார்கள் என்கின்ற அந்த கருத்தை சொல்லுகின்றார். மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.